த ரியல் பேட்டர்ன் ட்ரேடர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினில் பிடிசி யூஎஸ்டிடி 1 மினிட் சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் பிடிசி யூஎஸ்டிடி 1 மினிட் சார்ட்டு நம்ம பார் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். டேட் வந்து 31 May 2025 ஆஃப்டர்நூன் 3 PM மேலே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. கிளியர் பேட்டர்ன் என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை பார் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஒரு சேனல் மாதிரி ஃபார்மாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிருக்கு. பார்க்கலாம் எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு. இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. அப்போ இது வந்து R1, இது வந்து S1. இப்போ நம்ம R2க்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் R1 எடுத்திருக்கு, S1 எடுத்திருக்கு, R2க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இங்கே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதனால் மறுபடியும் வெயிட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இப்போ இதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுக்கணும். பார்க்கலாம். இது R1, ஒரு S1 R1 ஆயிருக்கு. S1 கிடச்சிருக்கு, R1 கிடச்சிருக்கு. பார்க்கலாம். அடுத்து S2 எப்படி எங்கே எடுக்குது எப்படின்னு பார்க்கலாம். இந்த S1 இங்கே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இது S1 கிடையாது, வெயிட் பண்ணுறோம் S1க்கு. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். இது R1, இங்கே R1 எடுத்திருக்கு. அடுத்து S1க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இதுக்குள்ளேயே ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கு. S1க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். S1 இங்கே எடுத்துருச்சு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது R1, S1. அடுத்து R2க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். R2 இங்கே எடுத்துருச்சு மார்க்கெட்டு. இது R2. அடுத்து நம்ம S2க்கு வெயிட் பண்ணுறோம். R1, S1, அடுத்து R2 கிடச்சிருக்கு. S2க்கு வெயிட் பண்ணுறோம். இங்கே R2க்கு அப்புறம் இங்கே S2 எடுத்துருச்சு. R1, S1, R2, S2. அடுத்து R3 இங்கே எடுக்குது நம்ம பார்க்குறோம். இங்கேயே R3 எடுத்துருச்சு மார்க்கெட்டு. கிளியராக பேட்டர்ன் என்ட்ரி ஃபார்ம் ஆகிறது பார்க்க முடியுது. இது R3 பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். R3 கிளியராக எடுத்திருக்கு என்ட்ரி. இங்கே R3 ரெசிஸ்டன்ஸ் கிளியராக எடுத்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இங்கே R1 to S1, R2 to S2, இங்கே R3 கிளியராக எடுத்திருக்கு. பார்க்கலாம். அடுத்து S3 இங்கே எடுக்குதுன்னு. இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. இங்கே S3 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
இது S3. கிளியர் பேட்டர்ன் என்ட்ரி ஃபார்ம் ஆகிருக்கு. R1 to S1, R2 to S2, R3 to S3, R4 to S4. செல்லிங் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. சப்போர்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கிளியர் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. R4 தாண்டி கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம். அடுத்து 7 கேண்டில்ஸ் பார்க்குறோம். அதுக்குள்ளே டார்கெட் ரீச் ஆயிரும். பார்க்கலாம். 1 2 3. அதுக்குள்ளே டார்கெட் ரீச் ஆகியாச்சு. இன்னும் மார்க்கெட் போயிட்டு தான் இருக்குது மேலே. வித்தின் 4 மினிட்ஸில் எவ்வளோ பெரிய மூமெண்டம் கொடுத்துருக்கு. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. கிளியர் பேட்டர்ன் என்ட்ரி BTC USDT 1 minute கிளியர் பேட்டர்ன் என்ட்ரி டார்கெட் இட்டு வித்தின் 4 மினிட்ஸில் நமக்கு 201 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 31st May 2025 மார்னிங்கில் நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த பிரேக் அவுட் ஆஃப்டர் 3 o'clock மேலே நமக்கு கிடச்சிருக்கு. மதியானம் ஒரு 5:30 அந்த டைமில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிளியராக பேட்டர்ன் என்ட்ரி ஃபார்ம் ஆகிருக்கு. டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. இதை ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்ட்ரி பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பார் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக மார்க்கெட்டில் அந்த பேட்டர்ன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் கிளியராக டார்கெட் ஹிட் ஆனதை பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்ட்ரியை லேர்ன் பண்ணுறதுக்கு கிரிப்டோ கிளாஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.